அந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. சரி, திமுக அரசு இந்த போலீஸ் நிர்வாகம் இது சம்மந்தப்பட்டதில் ஒரு அதிருப்தி அவங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம் இதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் இவங்க புகார் கொடுக்குறாங்க. இவருடைய சகோதரர் ஒருத்தர் வந்து அதிமுக பொறுப்பில் இருக்கார். அப்போ அந்த அடிப்படையில் தான் போகிறார். இப்போ இவங்க அப்பா வந்து இந்து மக்கள் திராவிட கட்சியில் இருக்கார். அதில் எம்எல்ஏ ஏதோ போட்டி கூட போட்டிருக்காரு. அது பெருசாக இல்லை. அதுக்கு முன்னாடி தேமுதிகவில் உள்ளூர் அளவில் பொறுப்பாளராக அவினாசி பகுதியில் இருந்திருக்காரு. அப்போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அதனால தொடர்புகள் இருக்கே ஒழிய அரசியல் பலத்தில் இவங்களுக்கு இணையாக இல்லைங்கிறதா முக்கியமானதாக இருக்குது. இப்பட்டவங்க வந்து இது அரசியல் பின்னணியில் வந்து இது நின்று போகும் அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு கூட இந்த பொண்ணுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையோ அல்லது இப்போ கோயம்புத்தூரில் சுற்றுப்பயணம் செஞ்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்துலையும் அவர் வீட்டுக்கு போய் எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்லும்போது அவர் வீட்டுக்கே போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல இருந்தும் இவங்களுக்கு ஒரு 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 உணர்வுபூர்வமான ஆறுதல் கிடைக்கல. இந்த சைடும் உணர்வுபூர்வமான ஆறுதல் கிடைக்கல, அந்த சைட்லேயும் உணர்வுபூர்வமான ஆறுதல் கிடைக்கல. மாறா இதே காங்கிரஸில் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இல்லை வெவ்வேறு கட்சியில் இருக்கக்கூடியவங்க ஃபோன் பண்ணி இவங்களுக்கு வந்து நாங்கள் எந்த வகையிலே அரசியல் அழுத்தம் கொடுக்கல, சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கிறோம், நாங்கள் இதில் தலையிடவே இல்லைன்னு சொல்லி பொண்ணோட அப்பாவுக்கோ அல்லது வேறு உறவுக்காரங்களுக்கோ சொல்கிறதுங்கிறது நடந்துகிட்ருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, நாங்கள் அழுத்தம் கொடுக்கலன்னு சொல்கிறதே எதுக்குன்னா, நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் வந்து இந்த ரிதன்யா குடும்பத்து உறவுக்காரங்களுக்கெல்லாம் இருக்குதுங்கிறது நம்மளுக்கு அது தெரிய வருது. அப்போது இந்த மாதிரியான சந்தேகத்துக்கு இடமான விஷயங்களை எல்லாம் வந்து சுத்தமாக தவிர்த்து நேரடியாக இந்து மக்கள் திராவிட கட்சினோ அதிமுகனோ திமுகனோ எதுவும் பார்க்காம அரசாகவே ரிதன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கதற ஒரு ஆடியோ வெளியிட்டு தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு. அப்படிப்பட்ட விஷயத்தில் ரிதன்யா வழக்கை துரிதப்படுத்தி அவங்களுக்கான வேலைகளை எல்லாம் துரிதமாக செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து பத்திரிகையாளர்கள் வரக்கூடாதுங்கிறாங்க. வார்களாக போயிட்டுருக்கு, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதுக்குள்ளே தான் ரிதன்யாவுடைய நகை நட்டு கார் முதற்கொண்டு நிற்கிது, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. என் பொண்ணே போயிடுச்சு, நான் அதை பற்றி என்ன பேச போகிறேன்னு அவங்க தாயும் தகப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் உறவுக்காரங்க அப்படி சொல்லுவாங்களா? எப்போ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? பக்கத்தில் அந்த பக்கம் பார்க்கும்போது அங்கே ஒரு விருந்து சாப்பிட்ருக்காங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ அதை பார்க்கும்போதெல்லாம் இவங்களுக்கு வேதனையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உணர்வுகள் நீங்கள் சட்டப்படி தர்மப்படி அப்படிங்கிறத விட மாநில உணர்வுகள் மதிக்கக்கூடியது இல்லையா? அந்த வகையில் இந்த விஷயத்தை பார்த்து தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே எந்த வகையிலே அரசியல் நுழைக்காமல்